எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025க்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். அதனோட அடிப்படையில் இந்த கொஸ்டினில் வந்து முதல் 50 கேள்விகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். இதே மாதிரி மாடல் கொஸ்டின் வீடியோ வந்து நம்ம நிறைய போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்து அந்த லிங்க் மூலமாக நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கலாம். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே இன்றைக்கி போகலாம். முதல் கேள்வி, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. பரி பரி, பரிங்கிறது இறங்கு, பரிங்கிறது அபகரி. ரெண்டாவது கொஸ்டின், பொருள் வேறுபாடு அறிய. பெரு பேரு, பெரு அப்படின்னா பெரிய செயல், பெரு அப்படின்னா மதிப்பு பெரு. மூணாவது கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்துக. எல்லாரும் வேண்டும் வாழ இன்பமாக அப்படிங்கன்னு வராது. எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் சரி. வாழ எல்லாரும் வேண்டும் இன்பமாகங்கிறதும் சரியாக வராது. வேண்டும் வாழ இன்பமாக எல்லாருங்கிறதும் சரியாக வராது. ஆப்ஷன் பி, எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும்ங்கிறது தான் சரி. நாலாவது கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரியான தொடரை தெரிவு செய்க. வருவாய் என்பது அன்று கல்வி தேடும் அப்படின்னு வராது. கல்வி தேடும் வருவாய் வழிமுறை அன்று அப்படின்னு வராது. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று அப்படிங்கிறது தான் சரி. ஆப்ஷன் சி சரி. அடுத்த ஐந்தாவது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். தமிழ் அம்புவிடும் கலையை ஏகலை என்றதுங்கிறது சரி. ஏகலை கலையை அம்புவிடும் தமிழ் என்றது அப்படின்னு வராது. அதுவும் இதுவும் வராது. தமிழ் கலை அம்புவிடும் ஏகலை என்றது அப்படின்னு வராது. ஸோ ஆப்ஷன் ஏ, தமிழ் அம்புவிடும் கலையை ஏகலை என்றது அப்படிங்கிறது சரி. ஆறாவது கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து உயிரெழுத்துக்கள் இதில் ஃபஸ்ட் ஒரு இதெல்லாம் இருக்குது. இன்பம், திருப்தி, பெருக்கி, மதிக்கும் அப்படிங்கிறதா சரி. ஏழாவது கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும், உயிரெழுத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு தான் அதுதான் வரும். எல்லாத்துலேயுமே உயிரெழுத்துக்கள் இருக்குது. அதனோட அடிப்படையில் முதல்ல ஏ வரும், அதுக்கடுத்து ஓ, அடுத்து ஓ, அடுத்து அவ். எழுத்து, ஒளி வடிவம், ஓலைச்சுவடிகள், அவுகாரம், இதுதான் சரி. தா என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் தருக. தொழிற்பெயர்னா அல் விகுதி பெற்று வரும், தருதல். ஆப்ஷன் பி சரி. கொடு, ஒன்பதாவது கொஸ்டின், கொடு என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்க. கொடுத்தோர். கொஸ்டின், நட என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயரை தேர்வு செய்க. அல் விகுதி பெற்று வரும், ஸோ நடத்தல்ங்கிறது தான் சரி. 11வது கொஸ்டின், வருக வேர்ச்சொல்லை அறிய. வா, வேர்ச்சொல்ங்கிறது கட்டளை தொடர் மாதிரி வரும். 12வது கொஸ்டின், பின்வரும் தொடரில் உள்ள வினைச்சொல்லை தேர்வு செய்து அதன் வேர்ச்சொல்லை எழுதுக. இட்டதோர் தாமரைப்பூ, இதில் வந்து வினைச்சொல் இட்டதோர், அதனுடைய வேர்ச்சொல் வந்து இடு. 13வது கொஸ்டின், வாருங்கள் வேர்ச்சொல்லை தருக. வா, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொழுந்து வகையை பற்றி கேட்டிருக்காங்க. துளிர், தளிர், குருத்து, இது எல்லாமே கொழுந்து வகைகளை குறிக்கும். 15வது கொஸ்டின், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொத்து, குலை, தாறு, கதிர் முதலான சொற்கள் எதனை குறிக்கும்? குலை வகைகள். 16வது கொஸ்டின், பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். அன்பை கொடு, கோடு போடாதே. 17வது கொஸ்டின், வானம் வானம், ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. வானம் அப்படிங்கிறது வெடி, வானம்ங்கிறது ஆகாயம். 18வது கொஸ்டின், வழி வழி, ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் அறிக. வழிங்கிறது காற்று, இந்த வழிங்கிறது நெறி. ஆப்ஷன் பி. 19வது கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. செக், செக் அப்படின்னா காசோலை.
20வது கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. இன்ஃபார்மண்ட் தகவலாளர். 21வது கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிமாண்ட் டிராஃப்ட். ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம்ங்கிறது சரி. டிமாண்ட் டிராஃப்ட்னா அதுக்கு சரியானது இ-காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம். கரன்சி நோட் அப்படின்னா பணத்தால். 22வது கொஸ்டின் சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக. கடைக்கு இச்சு வரும். இதில் கடைக்கு செல்லும் போது துணி பைகளை எடுத்து செல்வேன். ஆப்ஷன் சி சரி. 23வது கொஸ்டின் சந்திப்பிழையுள்ள தொடரை தெரிவு செய்க. தென்னாடு விலங்குற திகழும் தென்மொழி அப்படின்னு வரணும். 24வது கொஸ்டின் கீழ்காணும் சொற்களுள் பொருந்தாத சொல்லை தெரிவு செய்க. சொன்னால், பகர்ந்தால், நவின்றால். ஆடினால் அப்படிங்கிறது மட்டும் தன்வினை தொடர். 25வது கொஸ்டின் பொருந்தாத சொல்லை எடுத்தெழுதுக. மரங்களின் பெயர் அல்லாதது. நாளிகரேகம், கோழி, காலம் இதெல்லாம் மரங்களுடைய பெயர்கள். வேரிங்கிறது இதில் வராது. பொருந்தாத சொல் இணையை கண்டறிய. சுட்டி அப்படிங்கிறது நெச்சியில் சூடுவது தான். மருதம் அப்படின்னா அதுக்குரிய பொழுது வைகரை. குலை அப்படின்னா காது. குறிஞ்சிங்கிறது நண்பகல் வராது. அதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி தவறு. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். நீக்குதல், சேர்த்தல். 28வது கொஸ்டின் எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். படுகர் எதிர்ச்சொல் எழுதுக. படுகர் அப்படின்னா பள்ளம்னு அர்த்தம். அதற்கான சரியான எதிர்ச்சொல் மேடு. 29வது கொஸ்டின் இரவலர் என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் தருக. இரவலர் புரவலர். 30வது கொஸ்டின் சேர்த்தெழுதுகள். பால் கூட்டல் ஊரும் பாலூரும். 31வது கொஸ்டின் பருத்தி கூட்டல் எல்லாம் பருத்தி எல்லாம். 32வது கொஸ்டின் நூலகம் அப்படிங்கிறது எப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னா நூல் கூட்டல் அகம். 33வது கொஸ்டின் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. கூவல் என்று அழைக்கப்படுவது எது? 34வது கொஸ்டின் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றன? 35வது கொஸ்டின் பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. மாங்காய் காய்களை வாங்கினால் இறந்த காலம். 36வது கொஸ்டின் பொருத்தமான காலம் அமைத்தல். வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது. முக்காலத்தையும் குறிக்கும். நிறைந்திருந்தது. 37வது கொஸ்டின் காலத்திற்கு ஏற்ற வினைமுற்றை கொண்டு நிரப்புக. மலர்விழி நேற்று மலர் கொய்தால். மலருங்கிறது கொய்தால் அப்படிங்கிறத அந்த மீனிங்கில் தான் எடுத்துக்கணும். 38 சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. உற்றார் உறவினர். 39 சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். தென்னம் கீச்சு. 40வது கொஸ்டின் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான். பேருந்து நிலையம் அருகில் வளவன் பால் பருகி கொண்டிருந்தான். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. அம்மாவிடம் சொல்லு. அம்மாவிடம் சொல். சொற்றொடரின் இறுதியில் டேஸ் வரும். முற்றுப்புள்ளி. நிறுத்தற்குறிகள் அறிதல். சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிய. அந்தோ ஒரு ஆச்சரியக்குறி. இயற்கை அழிகிறதே ஒரு ஆச்சரியக்குறி. 44வது கொஸ்டின் பொருத்தமான நிறுத்தற்குறி இடுக. பிழையா நன்மொழி என்று வாய்மையை நச்சினை குறிப்பிடுகின்றது. பிழையா நன்மொழி என்று
வாய்மையை, நற்றினை குறிப்பிடுகிறது. ஊர் பெயரின் மருவு எழுதுக. புதுக்கோட்டை, புதுகை. புதுவைங்கிறது எதுக்கு வரும்? புதுச்சேரி. (46) ஊர் பெயரின் மருவை எழுதுக. புதுச்சேரி அப்படிங்கிறது என்ன எழுதணும்? புதுவை. 47 கொஸ்டின். ஊர் பெயரின் மருவை எழுதுக. சோழநாடு, சோநாடு. 48 கொஸ்டின். பிறமொழி சொற்களுக்குரிய இணையான தமிழ் சொல்லை எழுதுக. வெதர், வெதர்னானது வானிலை. 49 கொஸ்டின். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். அறிவியல் அறிஞர் சரித்திரம் படைத்தனர். வரலாறு, சரித்திரம் படைத்தனர். 50 கொஸ்டின். சரியான விடை வகையை தேர்ந்தெடு. நீ விளையாடவில்லை என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது உச்சது உரைத்தல் விடை. ஸோ இதுவரை 50 கேள்விகள் நம்ம பார்த்துருக்கோம். இதனுடைய அடுத்த பாட்டில் இதில் இருக்கக்கூடிய 51வது கேள்வியிலிருந்து 100வது கேள்வி வரைக்கும் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.